பார்த்துக் கொள்வார்கள், மாணவர் பிரச்சனை மாணவர்கள் பார்த்துக் கொள்வார்கள், நெசவாளிகள் பிரச்சனை நெசவாளிகள் பார்த்துக் கொள்வார்கள், அரசு ஊழியர் பிரச்சனை அரசு ஊழியர் பார்த்துக் கொள்வார்கள், விவசாயிகள் பிரச்சனை விவசாயிகள் பார்த்துக் கொள்வார்கள், வணிகர்கள் பிரச்சனை வணிகர்கள் பார்த்துக் கொள்வார்கள் என்ற நிலை மாறி தமிழனுக்கு தமிழர் நலத்தில் எங்க பிரச்சனை என்றாலும் நாம் தமிழர் கட்சியும் சீமானும் இந்த காலத்தில் நிற்போம்டா. நாங்கள் வீட்டுக்கு அழைத்து வந்து ஆறுதல் சொல்ற தலைவன், வீதிக்கு வந்து போராடக்கூடிய தலைவன் பிள்ளைகள் நாங்கள். யாரிடம் இதுவரை இந்த கூட்ட நிகழ்வு 2 நிமிஷத்துல திருக்குறள் அந்த பரந்தூர் அந்த 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 பரந்தூர் இதுக்காக போராடக்கூடிய அந்த போராட்ட குழுவில் வந்து சொல்லிட்டு போயிட்டாரு. பாத்தீங்களா இல்லையா? ரொம்ப சிம்பிளா, ஏண்டா எல்லாத்தையும் எதை ஊத்தினாலும் அரிக்கிற ஒரு பாத்திரத்தை நீ தயாரிக்கிற, அது தாங்கிறதுக்கு ஒரு அது மாதிரி தான் இது வந்து ஏர்போர்ட் விமான நிலையம். பக்கத்துல இருக்க 300 ஏக்கர் தனியா இருக்கு, அதுக்கு பக்கத்துல மீனம்பாக்கம் பக்கத்துலயே 900 ஏக்கர் டிஃபென்ஸ்ல இருக்கு. அவனுக்கு 100 ஏக்கர் போதும் டிஃபென்ஸுக்கு, 800 ஏக்கர் வெட்டியா வச்சிருக்கான். எடுத்துக்க, அதுல நீ கொண்டு வா. வெறும் 35 விழுக்காடு தான் சென்னை விமான நிலையம் இது வரைக்கும் இருக்கு. இன்னும் 65 விழுக்காடு நிரப்பப்படாமல் இருக்கு. அதுக்கு விமானம் விட வக்கற்ற நீ என்ன ஹேருக்குடா, என்ன கூந்தலுக்குடா இங்க மறுபடி நீ கொண்டு வர்ற? ஏன் இது எல்லா நிலைக்கும் காரணம் விழிப்புணர்வு அடையாத ஒரு சமூகம். ஏறக்குறைய 1.5 லட்சம் மாணவர்கள் இந்த மாவட்டத்தில் படிக்கிறான். 25,000 ஆசிரியர் பெருமக்கள் இருக்கிறான். இந்த நிலம் அதன் குறித்த வரலாறு அறியாத மக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எவனுக்கோ பிரச்சனை யாருக்கோ பிரச்சனை வேடிக்கை பார்க்கக்கூடிய சமூகங்களாக நாம் மாறிவிட்டோம். அன்பான உறவுகளே, உலகில் நடக்கும் எல்லா சிக்கல்களுக்கும் தீயவன் அல்ல. இந்த எல்லா சிக்கல்களையும் எல்லா தீவற்றையும் வேடிக்கை பார்த்து செல்லும் நல்லவர்களா இந்த உலகம் கெடு என்கிறார் மார்ட்டின் லூதர் கிங். அப்படி எல்லாவற்றையும் வேடிக்கை பார்த்து செல்லக்கூடிய சமூகத்தின் பிள்ளைகளாக நாம் மாறிவிட்டோம். அதன் காரணமாகத்தான் அப்பட்டமா அந்த செய்யறான், அப்பட்டமா செய்யறான். ஏற்கனவே 12 லட்சம் ஏக்கர் பஞ்சமி நிலத்தை, பட்டியல் சமூக மக்கள் கொடுக்கப்பட்ட நிலத்தை இந்த பரதேசி பன்னாட திராவிட திருட்டு நாய்கள் ஆட்டையை போட்டான். தமிழ்நாட்டிலே ஒரு மாவட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் 470 ஏக்கர் நிலம் வைத்திருக்கக்கூடிய பட்டியல் சமூகம் ஒண்ணுதான். அந்த சமூகத்தின் நிலத்தை பறிக்கிறான். நிலம் எங்கள் உரிமை. சினிமாவில் வசனம் பேசக்கூடாது, திரையில பேசக்கூடாது, தரையில நின்று பேசணும். தரையில நின்று பேசணும். எங்க போச்சு? காவிரி கரை இருகரை முழுக்கம் பறையர் சமுதாயம், ஒரு சைடு படையாட்சி சமுதாயம். இந்த நிலம் முழுக்கம் 2 பேரும் தமிழ் சமூகத்துக்கு உரியது. 2 பேரும் சமூகத்துக்கு கட்சி வச்சு நடத்துகிறேன், அவர்கள் ஆட்சி அரியணை கட்டில் அமர்த்துவேன் என்று முழங்கக்கூடிய அண்ணன்மார்கள் வாயெடுத்து போயிருக்கிறார்கள். யார் போராடுவா? யாருக்கு வலிக்கும்? அண்ணன் சீமானுக்கு அவன் தம்பிகளுக்கு தான் வலிக்கும்.